வணக்கம். திஸ் இஸ் வில்லேஜ் கிங் மேக்கர். ஐ ஆம் வெங்கட்ராம். இன்னைக்கு அண்ட தைலம் எப்படி செய்வது, அதோடைய பயன்கள் என்ன அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு தான் அண்ட தைலம் நான் செய்தனுங்க. அந்த அண்ட தைலம் அப்படின்னா முட்டையின் மஞ்சக்கரு எடுக்கணுங்க. எடுத்துக்கிட்டு அதோட அஸ்வாதி சூரணம் கலந்துக்கணும். அஸ்வாதி சூரணம்னா அது ஒரு 13 வகையான ஹெர்பால்ஸுங்க. அதை முறையாக சுத்திப்படுத்தி தான் செய்யணும். அது பெரிய ப்ராசஸ். அது ஏன்னா அந்த அஸ்வாதி சூரணம் அப்படின்னா உடம்புல இருக்க பிளாக் எல்லாமே நீக்கும், வாதக நோயெல்லாம் கட்டுப்படுத்தும். அதே மாதிரி இந்த அண்ட தைலம் என்பது அதையே செய்யும். அந்த அண்ட தைலம் இன்றைக்கி நான் 300 கோழி முட்டையுடைய மஞ்சள் கரு ப்ளஸ் 1/4 கிலோ அஸ்வாதி சூரணம் ரெண்டையும் கலந்து செய்த தைலம்தான். இவ்வளோ தான் வருங்க, இதுக்கு மேலே வராது. அதே அஸ்வாதி சூரணம் போடாமல் இருந்தால் ஒரு 100 ml 150 120 150 ml பக்கமாக வரும். அஸ்வாதி சூரணம் போட்டதுனால அந்த சூரணம் எல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நமக்கு இவ்வளோ தான் கிடைக்கும். இதை ஒவ்வொரு வைத்தியர்களும் இதை செய்வது அவர்களுக்கு பெரிய ஒரு லாபங்கள் எதுவும் இருக்காது, எனக்கு தெரியும். அஸ்வாதி சூரணம் இல்லாமல் செய்யலாம். பட் அஸ்வாதி சூரணம் கலந்து செய்தால் நோயாளிக்கு அற்புதமான பெனிஃபிட் இந்த மருந்துனால். இதுக்கு இது என்னென்ன பயன், என்னென்ன நோயை போக்கும் இந்த அண்ட தைலம், அதாவது அஸ்வாதி அண்ட தைலம் என்னென்ன நோயை போக்கும் என்று சொன்னால் ஒரு நோய் 2 நோய் இல்லைங்க. மாறுக்கண்ணை சரிப்படுத்தும். மாறுக்கண், மாலைக்கண், புத்தி சுவாதனம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு இதை கொடுக்கலாம். பைத்தியம் பிடித்தவர்களுக்கு இதை கொடுத்தால் குணமாகும். சித்த பிரமை, சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இதை கட்டுப்படுத்தும். வெரிகோஸ் வெயின், இரத்த குழாய் அடைப்பு சரிப்படுத்தும். கிட்னி நோயாளிகளுக்கு இதை கொடுக்கலாம். இருதயம் சம்பந்தமான இருதய அடைப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நோயாளிக்கு மிகவும் அற்புதமான மருந்து இந்த அண்ட தைலம், அஸ்வாதி கலந்த அண்ட தைலம். இரத்த குழாயில் அடைப்பு அப்படின்னா அது ஒரு 5 வகையான அடைப்பு இருக்கு. கால்சியம் அடைப்பு, கால்சியம் ஜாஸ்தியாக இருந்தால் இதயத்துடைய இரத்த குழாயெல்லாம் பிளாக் ஆகிடும். அதே மாதிரி டெத்து செல்னால் இதயத்தினுடைய இரத்த குழாயெல்லாம் அடைப்பாயிடும். கொலஸ்ட்ரால் அதிகமானாலும் இரத்த குழாய்கள்லாம் அடைப்பாயிடும். புரோட்டீன் அதிகமானாலும் இரத்த குழாயில் படியும் அடைப்பு. மற்றும் சதை அடைப்பு. சதை அடைப்புனா இப்போ ஆண்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரோட்டஸ்ட் கிளான்ஸ் அதை வீக்கம் கொடுக்கும். அது வீங்கி சதை அடித்து யூரின் போக முடியாது, ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அவர்களுக்கு இது அற்புதமான மெடிசன். அது மட்டும் இல்லைங்க, குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு ஜன்னி வரும். அவங்களுக்கு அது ஜன்னியில் பல வகையான ஜன்னி. அவங்களுக்கும் ஒரு 30 நாளில் இந்த மருந்து அந்த ஜன்னி நோயை குணப்படுத்தும். அப்படிப்பட்ட மருந்து தாங்க இந்த அண்ட தைலம். இந்த அண்ட தைலம் சாதாரணம் இல்லைங்க, இத்தனை நோய்களும் குணமாக்கக்கூடிய தைலம். சின்ன குழந்தைங்களாம் பாருங்கள், மூளை வளர்ச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் கொடுக்கலாம். ஆமாங்க, வாய் பேசாத குழந்தைங்கள்லாம் இருக்கும் பாருங்கள், அவங்களுக்கும் கொடுக்கலாம். ஓகே ஐயா, இதை எப்படி எந்த டோஸ் எந்த முறையில் கொடுக்கலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் இது தாங்க அண்ட தைலம் ஊற்றி வச்சுருக்கேன். இதை ஒரு டிப் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டெய்லி கொடுத்தால் இதயத்தில் இதய இரத்த நாளங்களில் 5 அடைப்பு 6 அடைப்பு 7 அடைப்பு, வாதம், மேல் வாதம், கீழ்வாதம், தொங்கு வாதம், இத்தனையும் சரிப்படுத்தக்கூடிய மருந்து தான் இந்த அஸ்வாதி அண்ட தைலம். இதை ஒவ்வொரு வைத்தியரும் குருமார்களும் இதை செய்து உங்கள் நோயாளிகளுக்கு கொடுக்கலாம். இல்லை நோயாளிகள் யாராவது இருந்தால் இந்த மாதிரி குருமார்கள், சித்த குருமார்கள், சித்த மருத்துவர்கள்
பாரம்பரிய மருத்துவர்கள் அவர்களும் சொல்லி இப்படி வாங்கி சாப்பிடணும். இந்த அண்டத்தைலம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க, அது ஒரு பிரச்சனை. ஆனால் உண்மையான அண்ட தைலம் அப்படின்னா இந்த கலரில் தான் இருக்கும். ஆயில் பேஸில் கொடுப்பாங்க சில பேர், அது வியாபாரம். இது உண்மையான அண்ட தைலம். இதை சாப்பிட்டால் மாறுக்கண் குணமடையும், மாலைக்கண் நோய் குணமடையும், புத்தி சோதனை எல்லாமே குணமடையும், பைத்தியம் குணமடையும், சித்தப்பிரமை குணமடையும், சர்க்கரை நோய் குணமடையும், மூத்திரப்பை கோளாறு குணமடையும், வெரிகோஸ் வெயின் இரத்த கொலை அடைப்பு குணமடையும், கிட்னி, இருதயம், இதயத்தினுடைய அடைப்புகள், புரோட்டஸ்ட் கிளான்ஸ், ஃபிட்ஸுங்கிற வலிப்பு நோய் அத்தனையும் குணமாகக்கூடிய மருந்து தான் இந்த அண்ட தைலம். இதை ஒவ்வொரு குடும்பர்களும், வைத்தியர்களும், பயனாளிகளும், நோயாளிகளும் பார்த்து பயனடையுங்கள். அடுத்த முறை மீண்டும் ஒரு பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.